அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷபா அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையிலான இப்போ அந்த எல்லை பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து இப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னா அந்த பார்டரில் வந்து படையை வந்து குவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அது நம்ம ரோந்து பணியை வந்து மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டாக வந்து என்னதுங்க ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ 2020 அப்புறம் கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதல் வந்து நடந்திருக்கும் ரெண்டு நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் இடையிலானது. அப்போ அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாடு அங்கே வந்து படையை குவிக்கிறதும் அவங்களுடைய படையை இங்கே குவிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னா இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கு இடையிலான நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. நிறைய தாக்குதல், நிறைய உயிரிழப்புகள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமாதான பேச்சுவார்த்தையாக இந்த ஒப்பந்தத்தை நம்ம சொல்லலாம் பாருங்கள். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிழக்கு லடாக் எல்லையில் 2 பிளேஸுங்க. இந்த 2 பிளேஸ் வந்து நீங்கள் போய் மேப்பில் பார்த்துக்கோங்க. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே அந்த இது கொடுத்துருக்காங்க எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது குரூப் 1 லெவலில் நம்மளை கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கிழக்கு லடாக் எல்லையில் டெம்சோக் மற்றும் டெப்சாங் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா படை விலக்கல் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 2020 அப்புறம் அந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை பண்ணி ஒவ்வொரு பிளேஸாக வந்து அந்த தன்னுடைய படைகளை வந்து விலக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ரீசெண்டாக எந்த பிளேஸில் இருந்து தன் படை விலக்கலை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்சோக் மற்றும் டெப்சாங் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கிழக்கு லடாக் எல்லையில் இருக்குது. மேப்பில் ஒரு டைம் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இதுதான் நம்ம சொன்ன பார்த்தீங்களா 2020 கல்வான் பள்ளத்தாக்கு தாக்குதல் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இரு நாட்டு வீரர்களுக்கும் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும். அப்போ அதை வந்து என்ன பண்ணும், பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்க்க முடியும். அப்போ பேச்சுவார்த்தை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2021 பாங்காங் ஏரி வடக்கு தெற்கு பகுதிகள் மற்றும் கோக்ரா சாவடி இந்த பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படையை வந்து விலக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா கோக்ரா வெப்ப நீரூற்று பகுதியில் என்ன பண்ணாங்க, படை விலக்கம் பண்ணாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் எங்கெங்கே படையை விலக்கம் பண்ணியிருக்காங்க, டெம்சோக் மற்றும் டெப்சாங் இந்த 2 பிளேஸ் தான். இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த 2 பிளேஸ் தான் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. சில டைம் மேப்பை வச்சு கூட கேட்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து அட்வான்ஸாக கேட்டுட்டு வராங்க பார்த்தீங்களா நம்மளுடைய கொஷின்ஸு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா மேப்பை வச்சு இந்த பிளேஸ் வந்து எந்த இதை சொல்லுது, எந்த பிளேஸை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்கலாம். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியா ஜெர்மனி. இப்போ இவங்க 2 கண்ட்ரிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜெர்மனி தொழில்துறையுடைய 18வது ஆசிய பசிபிக் கருத்தரங்கம் வந்து நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திறன்மிகு இந்திய பணியாளர்களுக்கான விசா எங்கினா ஜெர்மனியில் ஸ்கில்டு இண்டியன்ஸுக்கான விசா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. 20,000 இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் தான் இந்தியாவிலேருந்து வந்து என்ன பண்ண முடியும், பணி செய்ய முடியாது. திறன்மிகு இந்தியர்கள் வந்து பணி செய்ய முடியும். இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 90,000 இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பெர் இயருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று இந்த 18வது ஆசிய பசிபிக் கருத்தரங்கத்தில் மாணவர்கள் இரட்டை பட்ட படிப்பை மேற்கொள்ள, அதாவது நம்முடைய சென்னை ஐஐடியும் ஜெர்மனியுடைய திரஸ்டன் பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இரட்டை பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக இந்த ஒரு ஒப்பந்தம் எங்கெங்கே சென்னை ஐஐடியும் எப்படி கொஷின் கேட்கலான்னா அதாவது இந்தியாவில் எந்த ஐஐடியும் ஜெர்மனியின் திரஸ்டன் பல்கலைக்கழகமும் ஒப்பந்தம் போட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ சென்னை ஐஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஜெர்மனி. நம்ம இந்தியா சீனா பார்த்தோம், இப்போ இந்தியா ஜெர்மனி. இந்த மாதிரி சர்வதேச உறவுகள்லாம் வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சிறப்பு திட்டங்களுக்கான சட்டம் 2023. இப்போ பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான சட்டங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் அந்த நியூஸை வந்து அந்த எடிட்டோரியல் பேஜ் ஒரு டைம் கண்டிப்பாக ரீட் பண்ணணுங்க. அந்த இது கொடுத்துருப்போம், அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஜென்ரலாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா இப்போ நிலம் சட்டம் அப்படி இப்போ ஏதாவது ஒரு அரசு திட்டம் போடுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. இது தனியாருடைய அந்த நிலம் வந்து தனியார்கிட்ட இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தை வந்து எடுப்பாங்க.
நமக்கு தெரியும் பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஏதோ ஒரு விமான நிலையம், ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு கட்டடம் கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை விட்டு எடுத்துக்குவாங்க. அது எடுத்துருக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அப்படி எடுக்கும் பொழுது தான் நிறைய போராட்டங்கள்லாம் நீங்கள் நடந்துகிட்ருக்கு பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா. அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போகிற இடத்துல கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நிலத்தை வந்து எடுத்ததுக்கு வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அப்படிங்கும்போது இந்த பசுமை அந்த குழாயில் அமைக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த எரிவாயு குழாயில் வந்து நிலத்துக்கடியில் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாய நிலத்தில் வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ அதற்கும் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து போராடினாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ என்னென்னா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் பார்த்திங்கன்னா அரசு நிலம் அப்படிங்கிறது எப்படின்னா பல்வேறு துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. ஒவ்வொரு துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த ஒவ்வொரு துறையிட்டு நம்ம கேட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் பார்த்திங்களா. அதனால் நம்ம ஒன்றுமே கவர்மெண்ட் உடனே என்ன பண்ண முடியாது, அந்த நிலத்தை எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒருங்கிணைப்பாக எல்லாமே ஒன்று தான். இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி எந்த துறை இதில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த அரசை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கவர்மெண்ட் வந்து அந்த லேண்டரை எடுத்துக்க முடியும். அதுதான். ஓகேங்களா. அதை தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஒருங்கிணைந்து கையகப்படுத்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் அந்த நிலம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானதாக அந்த நிலம் இருக்கும். அப்போ ஒரு நிலம் எடுக்கணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருங்கிணைந்து எந்த நிலமாக இருந்தாலும் சரி நம்ம ஒருங்கிணைந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு திட்டம். ஓகேங்களா. இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எந்த திட்டங்களுக்கு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு 250 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் தேவைப்படும் திட்டங்களுக்கு. சரிங்களா. இப்போ ஒரு விமான நிலையம் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஏக்கர் தேவைப்படும். அப்போ இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 250 ஏக்கருக்கு மேலே வந்து ஒரு நிலம் தேவைப்படுது அந்த திட்டத்துக்கு. இல்லை விமான நிலையம் கூட இல்லை எதுவாக இருந்தாலுமே என்ன திட்டம் கொண்டு வராங்க அதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்திக்க முடியும். புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த திட்டத்தின் மூலம் என்ன பண்ணிக்கலாம், ஒருங்கிணைந்து அது யார்கிட்டையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ப்ரொசீஜரில் பெருசாக இருக்காது. அப்போ இதன் மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்திக்க முடியும். அதுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ ஏதாவது ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மத்திய அரசு வந்து ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டம் மாநிலத்துக்கு முக்கியத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், சிறப்பு திட்டமாக வந்து மாநில அரசு வந்து அதை அறிவிச்சுக்கலாம். அப்போ சிறப்பு திட்டமாக அறிவிச்சாங்கன்னா என்ன பண்ணலாம், லேண்டை வந்து எடுத்துக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம லேண்ட் எடுத்துக்க முடியும். அப்படி தான் சொல்ல வராங்க. இது வந்து ஒரு நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஓவர் வியூ தான் இதில் நான் கூட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் ஒரு டைம் அது ஜென்ரலாக அதில் நிறைய அந்த ஃபஸ்ட்லேருந்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சின்னதாக சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு தேவைப்பட வேண்டியது. ஓகேங்களா. நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். அதனால் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், முத்ரா திட்டங்க ரொம்ப 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 முக்கியமானதுங்க. கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த திட்டம் முத்ரா திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 2015 கொண்டு வராங்க. எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநிறுவனம், விவசாயம் சாராத, பார்த்துக்கோங்க எது இதில் வராதுன்னு பார்த்துக்கோங்க. பெருநிறுவனம் இதில் வராது, விவசாயம் வராது. விவசாயம் சாராத குறு சிறு தொழில் முனைவோரின் வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு உதவ ரூபாய் 10 லட்சம் வரை பிணையமின்றி எளிமையான முறையில் கடன் கொடுக்கப்படுவதுதான் இந்த திட்டம். புரிஞ்சுதுங்களா. பெருநிறுவனமும் விவசாயம் சாராதன்னு சொல்லிட்டாங்க. விவசாயம் சாராத குறு சிறு தொழில் முனைவோரின் வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகளுக்கு எவ்வளோ வரைக்கும் கொடுக்குறாங்க, 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது கடன். புரிஞ்சுதுங்களா. 10 லட்சம் வரை பிணையமின்றி எளிமையான முறையில் கடன் கொடுப்பது தான் இந்த முத்ரா திட்டம். பார்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது விவசாயம் சார்ந்ததா, விவசாயம் இதில் இருக்குமா இல்லாததா, அப்படி இருக்குமா இல்லாததா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. பெருநிறுவனம், விவசாயம் சாராத குறு சிறு தொழில் முனைவோர். ஓகேங்களா. அவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 3 பிரிவை பிரிக்கிறாங்க. அந்த கடன் அமௌண்ட்டை வச்சு 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னா சிஷுனா என்னதுன்னா அதில் நம்ம அந்த பிரிவில் நம்ம வந்தோம்னா 50,000 வரைக்கும் வாங்கிக்கலாம். கிஷோர் அப்படின்னா 50,000 to 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. தருண் அப்படின்னா ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். 10 லட்சம் வாங்கிக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இது என்ன நியூஸ்னா, இப்போ இன்னொரு பிரிவு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரிவுனா தருண்
ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, அதில் இவ்வளோ 20 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ முன்னாடி திட்டம் கொண்டு வரும்பொழுது எவ்வளோங்க இருந்துச்சு, 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு தருண் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரிவை ஆட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20 லட்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. இந்த அமௌண்ட்டு, இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 10 லட்சம் வரைக்கும் தான் ஆரம்ப கட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது கடன் 10 லட்சம் தான். இப்போ தான் தருண் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு கொண்டு வந்து நம்ம 20 லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், முதல்வரின் புத்தாய்வு திட்டம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா 2022 கொண்டு வராங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அதாவது அரசுடைய பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி கொடுக்கக்கூடியதான் இந்த திட்டம். ஓகேங்களா. இது ஒரு சும்மா லைட்டாக கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப சில திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் அதனுடைய நோக்கம் என்னன்னு தான் கேட்பாங்க, ரொம்ப டீப்பெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ 2022 தொடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அரசின் பல்வேறு துறைகள், இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அரசுடைய பல்வேறு துறைகளில் என்ன பண்ணிடுவாங்க, 2 ஆண்டுகள் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ஒரு அனுபவ அறிவு கிடைக்கும். பார்த்தீங்களா. அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 2024 ஆண்டுக்கான உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, லண்டனை சேர்ந்த T4 கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருந்து 3 பள்ளிகள் அந்த சிறந்த பள்ளிகள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பள்ளிகள்னு பாருங்கள். இந்தியாவில் 3 பள்ளிகள். அதில் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லைங்க, சிறந்த பள்ளிகளில் இவங்களாம் என்ன இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி சமூக தேர்வு பிரிவில் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் நல்ல ஒரு சிறப்பாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பணியாற்றியிருப்பாங்க சமூக தேர்வு பிரிவில். அப்போ மதுரையை சேர்ந்த கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி. அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி, இவங்களுக்கும் வந்து சிறந்த பள்ளிகள்னு சொல்லியிருப்பாங்க, சிறந்த பள்ளின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் என்னென்னா நீரில் வேளாண்மை செய்யக்கூடிய பணியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிரி எரிவாயு ஆலைகள் அமைக்கிறதுலையும் இவங்களுடைய பங்கு வந்து சிறப்பாக இருந்திருக்கு. இதன் மூலமாக தண்ணீர் பற்றாக்குறையும் மாசுபாட்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்கிறதா சொல்லி பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. டெல்லியை சேர்ந்த ரியான் இன்டர்நேஷ்னல் பள்ளி எதற்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த எதனால் இந்த நீரில் வேளாண்மைக்காகவும் உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து இது பண்ணதுக்காகவும் அதற்காக அதாவது தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கறதுக்காகவும் மாசுபாடை குறைக்கிறதுக்காகவும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட பணி இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சிஎம் ரைஸ் பள்ளி கல்விக்கான முதல்வரின் கிராமப்புற முயற்சி. அந்த சிஎம் ரைஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, பல்வி கல்விக்கான முதல்வரின் கிராமப்புற முயற்சி பள்ளி, வினோபா பள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது கிராமப்புற பள்ளி அப்படிங்கிற வினோபா பள்ளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய நோக்கமே என்னென்னா பழங்குடி மக்களுக்கு முறையான கல்வி கொடுக்கறது தான் இவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, விளையாட்டு மற்றும் விழாக்களுடன் ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். அவங்களுடைய பாடத்திட்டம் எப்படி இருந்துச்சுங்க, விளையாட்டு விழாக்களுடன் ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் இருக்கிற வகையில் அவங்களோட பாடத்திட்டம் இருந்துச்சுங்க. அதனால் அவங்களுக்கு சிறந்த பள்ளிகள் பிரிவில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பள்ளின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கல்வி இன்டர்நேஷ்னல் பள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த பள்ளி வந்து எதற்காக எந்த பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா சமூக தேர்வு பிரிவில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் பவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டம் வந்து முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்கங்க. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த திட்டத்தின் கீழே இப்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவங்களோட வருமானத்தை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறது தான்.
இந்த திட்டம் முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஜன்தன் ஆரோக்கிய யோஜனா அந்த திட்டத்தின் கீழே தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 70 மூத்த குடிமக்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு. அவங்களோட வருமானத்தில் இவ்வளோ வருமானம் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. வருமானத்தை பொருட்படுத்த இது கூட ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாங்க. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ வருமானம் இருந்தால் இந்த காப்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை, வருமானத்தையே பொருட்படுத்தாமல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த திட்டத்தின் கீழே 5 லட்சம் வரைக்கும் எந்த அமௌண்ட் வரைக்கும் அவங்களுக்கு காப்பீடு பெற்றுக்கலாம்? 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மருத்துவர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம எந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூவின் செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது. அந்த செயலி என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூவின் செயலி எதற்காகனா நோய் தடுப்பு திட்டத்தின் கீழே அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிக்காக தான் இந்த யூவின் செயலி. அதாவது இதனுடைய இந்த யூவின் செயலியை தொடங்கி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அந்த செயலியோடைய நோக்கமே என்னென்னா அனைத்து கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்காக தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யூவின் செயலி. அந்த செயலி மூலமாக என்ன பண்ணிக்கலாம், மருத்துவர்கள்கிட்ட இவங்க இந்த காப்பீடு பெறுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். காப்பீடு பெற்றதுக்கப்புறம் மருத்துவங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் யூவின் செயலி, எந்த செயலி மூலமாக இந்த திட்டத்தின் கீழே மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க முடியும் அப்படின்னா இந்த யூவின் செயலியுடைய நோக்கம் என்னென்னா அந்த அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிக்கானது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த 3 பள்ளிகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உலகின் சிறந்த பள்ளிகள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த 3 பள்ளிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம், இந்த முத்ரா திட்டம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம். அடுத்தது அது எந்த ஏக்கர் பார்த்திங்களா, எந்த ஏக்கர் பார்த்துக்கோங்க. 250 ஏக்கருக்கு மேலே நிலம் தேவைப்படும் திட்டங்களுக்கு இந்த சட்டம் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், நிலத்தை கையகப்படுத்திக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது எந்தெந்த சென்னை ஐஐடியும் ஜெர்மனியின் த்ரெஸ்டன் பல்கலைக்கழகமும் போட்ட ஒப்பந்தம், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த டெப்சாங் அந்த சொல்கிறேன்னா அந்த 2 பிளேஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.